இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் இந்த வாரம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம இந்த வருஷம் செழிப்பாகவும் நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் அமைய உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள் என்பதுதான் நம்முடைய தலைப்பு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்கிறார். இந்த புத்தாண்டில் நம்ம பல எதிர்பார்ப்புகளோடு இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்குமோ, கடந்த வருடத்தை நம்ம நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், என் பார்வைக்கு நீ என்னப்படி இருக்கிற, விசேஷமாக அருமையானபடியினால் நம்ம விலையேற பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிள் அழகாக குறிப்பிட்டுள்ளது. நீ விலையேற பெற்றவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த உலகத்துக்கு வேண்டாதவர்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய கரத்தில் ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார். சில நேரம் சில குடும்பத்தில் நம்ம என்ன செய்யலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் நம்மளை புறக்கணித்து இருக்கலாம், ஒரு அனாதைகளாக கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இப்போ காட்சி அளிக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு விலையேற பெற்றவன். மனுஷன், பூமி, இந்த உலகம், மாமிசம் நம்மளை தள்ளும்போது இயேசு நமக்காக இருக்கிறார். இயேசு நம்ம என்ன செய்கிறார், அணைத்து கொள்கிறார். அற்பமும் தூசியுமாக இருக்கிற நம்மளை தானே இயேசு நம்மை நோக்கி தான் என்ன செய்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, நீ என்னுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவன், நீ என்னுடைய பார்வைக்கு விலையேற பெற்றவள் என்று என்ன செய்கிறார், உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். தேவ கிருபை நம்மை என்ன செய்கிறது, உயர்ந்த இடத்துக்காக கொண்டு போகிறது. எப்படி, விலையேற பெற்ற கிரீடம். அதற்கு அருமையான வசனம் உண்டு பாருங்க, உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் உன்னை கரங்களிலே ராஜ முடியுமாக வைத்திருக்கிறேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இணைத்துக் கொள்கிறேன் சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார், இயேசு சொல்கிறார். இதற்கு அடுத்து ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு இது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15 அதிகாரம் 19 பாருங்கள். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தாள், நீ பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம்னா, நம்மை நாமே என்ன செய்கிறோம், குறைந்து தாழ்த்தி சில இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு போகிறோம். இயேசு என்ன பார்த்து சொல்கிறாரு, மோசையை பார்த்து, நீ தான் என்ன செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நாமும் மோசையை போல் இன்றைக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். அதற்கு பதிலாக திருப்பி என்ன செய்கிறாரு, அவனுக்கு ஒரு வாயாக ஆரோனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்கள்கிட்ட நிறைய காரியங்களை பழைய வருடத்தில் கொடுத்துருக்கலாம். நம்ம அதை புறக்கணித்து தள்ளி கொண்டே இருந்த ஒரு மனிதர்களாக நாம் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் ஒன்றை கொண்டு தான் இந்த காரியத்தை நடத்தி முடிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், ஒதுங்கி 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 நம்முடைய தாழ்வு மனப்பை, எனக்கு வசனத்தை பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு இந்த காரியத்தை செய்ய தெரியாது, மற்றவங்கள்ட்ட போய் திறமையாக பேச தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே புறக்கணித்து ஒதுங்கி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொன்னால், உன்னை தான் செஞ்சிருக்கிறேன், தெரிந்தெடுத்திருக்கிறேன், என்னுடைய பார்வைக்கு நீதான் விலையேற பெற்றவன், நீதான் விலையேற பெற்றவள் என்று சொல்லி என்ன செய்கிறார், தேவன் சொல்கிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னக்கூடிய ஒரு கருத்தை பாருங்கன்னா, நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தாள், தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தாள். இதை குறித்து தியானிக்கும் போது எனக்கு ஒரு அருமையான கருத்து ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பொற்கொல்லன் இருக்கிறான், அந்த பொண்ணை வெட்டி எடுக்கும்போது மண்ணில் தூசியோட குப்பையோடு என்ன செய்து கலந்து கிடைக்கிறது. திருப்பி அதை தீயிலிட்டு அவன் உருக்கும் போது அதிலிருந்து என்ன செய்யுது, களிம்புகளும் அசுத்தங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, அதை விட்டு விலகி போய்
அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அது ஒரு பொன்னாக, சுத்த பொன்னாக விளங்குறது. அந்த பொற்கொல்லன் தன்னுடைய முகம் அதில் தெளிவாய் தெரிகிறது வரைக்கும் என்ன செய்யறான், அதை புடமிட்டு கொண்டு உருக்கி கொண்டு இருக்கும்போது கடைசியில் அவன் முகம் அதில் தெளிவாக தெரிஞ்ச பிறகு அது சுத்த பொன்னாக விளங்குகிறது. இதை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்றார் பாருங்க. நாம் என்ன செய்கிறோம், பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் சில களிம்புகள் நம்ம என்ன செஞ்சு சுற்றி இருக்கிறது. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்களை என்ன செய்கிறாரு, மேன்மைப்படுத்த போகிறாரு. நீங்கள் அவருடைய கையில் விலையேற பெற்ற ஒரு கிரீடமாக, ஒரு பொன்னாக, சுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை புடமிடுவார் பாருங்க. அந்த புடமிடும் போது நம்மகிட்ட இருக்கிற அசுத்தங்கள், என்ற பாவம், இச்சை, மோகம், எல்லா காரியங்களும் அப்படியே நம்மை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அவருடைய முகம் நம்மை பார்க்கும்போது அவருடைய முகம், அவருடைய சாயல் நம்மிடத்தில் எப்பொழுது வெளிப்படுகிறதோ அது வரைக்கும் அவர் நம்ம என்ன செய்கிறார், புடமிடுகிறார். அப்படி புடமிட்டு நாம் சுத்த பொன்னாக விளங்கியவுடன் அவருடைய கரத்தில் நாம் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன செய்யறோம், தடுமாறி நடந்து வந்த இத்தனை பாதைகளுக்கு பின்னாடி பல மடங்கு என்ன செஞ்சிருந்தோம், போயிருந்தோம். எனக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். அவர் என்கிட்ட பேசும்போது ஒரு தேவனை அறிந்த ஒரு மனிதர் தான். அவர் சொல்வார், கடவுள் வந்து ஒரு பெரிய எரிகிற பால், ஒரு சூரியன் மாதிரி. அந்த சூரியன் பக்கத்தில் போனால் அது நம்மளை என்ன செஞ்சிடும், எரிச்சிரும். கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி போகக்கூடாது, நெருங்கி போனால் நம்மளை எரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எனக்கு அவருக்கு பதில் கொடுக்கறதுக்கு தெரியாது, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இதை வாசிக்கும் போது தேவன் எனக்கு இன்னொரு அழகாக பேசினார் பாருங்க. அது ஒரு பேப்பராக இருந்தா, மற்ற ஒரு பொருளாக இருந்தால் அது கருகி போயிடும். நம்ம ஒரு பொன்னாக இருந்தோன்னா அந்த நெருப்புக்கிட்ட நம்ம போக 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 பொன்னாக விளங்குவோம். அப்ப தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், நம்மை சுத்திகரிக்கும் ஒரு அக்கினியாக இருக்கிறார். அந்த அக்கினிக்கு முன்பாக நாம் கடந்து செல்லும் போது தேவன் நம்மை சுத்த பொன்னாக விளங்க செய்து தம்முடைய கரங்களில் ஒரு அலங்காரமான கிரீடமாக நம்ம ஏந்தி கொண்டு இருக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், அருமையான மகனே, மகளே, நான் உன்னை என்ன செய்ய போறேன், என்கிட்ட கைகளில் அலங்காரமான ஒரு கிரீடமாக மாற்ற நான் விரும்புகிறேன். நீ அர்ப்பணிப்பியா எனக்காக இந்த வருடத்தில் நான் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை நான் செய்ய இருக்கிறேன். நீ என்னுடைய கையில் விலையேற பெற்ற ஒரு பெரிய கிரீடம், நான் உன்னை எடுத்து நான் பயன்படுத்த போறேன், நீ எனக்கு அர்ப்பணிப்பியா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, கேட்கிறார். நம்ம எத்தனை நேரம் தயங்கி பின்னாடி போயிருப்போம். ஒரு முறை ஒரு மனிதர் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னாராம், எனக்கு நிறைய பாடுகள், வேதனைகள், பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, நான் இதை விட ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தேன். எப்பொழுது நான் இயேசுவிடம் வந்தேனோ அப்பொழுது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி இன்று நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரதான். நீங்களும் இயேசுகிட்ட வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. உடனே அந்த கொஞ்ச நேரத்தில் அவருக்கு என்ன செஞ்சு இந்த கவலைகள், துக்கங்கள்லாம் போய் சந்தோஷமா திரும்பி போனாராம். இன்றைக்கு உங்களையும் பார்த்து இயேசு சொல்றார், உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களை உயர்த்துவேன், உங்களை நான் விலையேற பெற்ற கிரீடமாக என்னிடத்துல வைப்பேன். கடவுள் ஒரு பெரிய கண்மலையாக இருக்கிறாரு. அந்த கண்மலையின் கரங்களில் நாம் கிரீடமாக இருக்கும்போது இந்த உலகமே நம்மளை என்ன செய்யுமா, ஏறெடுத்து பார்க்குமா. இவன் இவ்வளோ எப்படி உயர்ந்தா, இது கீழெல்லாம் கிடந்தாங்க, இவங்கெல்லாம் எப்படி உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு நம்ம உயர்த்தப்பட்டு இருப்போமா. அப்போ நம்முடைய தொடர்பு தேவனிடத்தில் எவ்வாறு இருக்கிறது? நாம் பொன்னாக இருக்கிறோமா, இல்லை நம்ம ஒரு வேண்டத்தகாத ஒரு பொருளாக இருக்கிறோமா? நம் பொன்னாக இருக்கும்போது சுத்த பொன்னாக நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறார். நம் சுத்த பொன்னாக அவருடைய சாயல் நம்மிடத்தில் நமக்கு வெளிப்படும் போது அவர் தம்முடைய சாயலை நம்மிடத்தில் பார்க்கும் போது நம்மை உயர்த்துகிறார். உயர்த்தி இந்த உலகம் போற்றும் ஒரு பெரிய மனுஷியாக உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த புத்தாண்டில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை நீ என்ன காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்க? படிப்பின் காரியமாக இருக்கலாம், வேலையின் காரியமாக இருக்கலாம், பதவி உயர்வின் காரியமாக இருக்கலாம், தொழிலில் முன்னேற்றத்திற்கு காரியத்துக்காக இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்க, வெளிநாட்டின் வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், ஏதோ நிறைய காரியங்கள் நீங்க என்ன செய்வீங்க, பிள்ளைங்கள திருமண காரியமாக இருக்கலாம். நீங்க கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டுகிட்டே இருப்பீங்க. அந்த வேண்டிக் கொண்டு இருக்கிறது உங்களுக்கு நிறைவேற்றப்படும். சாதாரணமாக அல்ல, உயர்வான ஒரு திட்டத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க
நீங்க அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரிடத்தில் கிட்டி சேரும்போது, பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அதுல வசனத்தை பற்றி கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அதன்படி நடந்து நடந்து போகும்போது நாம் சுத்த பொன்னாக விளங்கி அவருடைய கரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு அலங்காரமான கிரீடமாக மாற்றப்பட தேவன் நம்ம எடுத்து என்ன செய்கிறார்? பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நாம என்ன செய்கிறோம்? அந்த நாள்ல நம்ம அர்ப்பணிப்போம். இயேசுவே, நான் உம்முடைய கரத்தில் ஒரு விலையேறு பெற்ற ஒரு கிரீடமாக விளங்க நான் ஆசைப்படுறேன், என்னை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறேன் தகப்பனே. பிள்ளைங்க உம்முடைய கரத்துல தகப்பனே தங்களையே அர்ப்பணித்திருக்காங்க ராஜா. அப்பா, அவங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் எங்களை தகப்பனே முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சாயல் எங்களிடத்தில் காணப்படும் அளவும் எங்களை இப்ப நீ சுத்திகரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எடுத்து எங்களை விலையேற பெற்றவர்களாக எடுத்து நிறுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜி நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை